ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரோன் தமிழன். லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லித்தியம் அயன் பேட்டரி பேக்கை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்திருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு பேட்டரி பேக்கை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்ற டாபிக்கை மட்டும் கொஞ்சம் தப்பா சொல்லிட்டேன் நான். ஸோ அதை ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோல ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கான்செப்டை வந்து இன் டீடைலா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போறோம். ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எந்த ஒரு ட்ரோனுக்கும் எப்படி ஒரு பேட்டரி பேக்கை செலக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் கிளியரா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டரி பேக்கை செலக்ட் பண்ணா 4 முக்கியமான பேராமீட்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் பாத்தீங்கன்னா வோல்டேஜ், அதாவது உங்க ட்ரோன்ல இருக்க காம்போனன்ட்ஸ்லாம் எவ்வளவு வோல்டேஜ்ல ஆப்ரேட் ஆகும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கேற்றாப்புல தான் நீங்க பேட்டரி பேக்கை செலக்ட் பண்ணுவீங்க. அதான் அதோட ஃபர்ஸ்ட் பேராமீட்டர். செகண்ட் பாத்தீங்கன்னா பேட்டரியோட வெயிட், டோட்டலா எவ்வளவு மேக்ஸிமம் உங்க பேட்டரி வெயிட் இருக்கணும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? தேர்ட் பாத்தீங்கன்னா பேட்டரியோட டிஸ்சார்ஜ் ரேட், உங்க ட்ரோனுக்கு மேக்ஸிமம் எவ்வளவு டிஸ்சார்ஜ் ரேட் தேவைப்படுது அப்படின்ற பொறுத்தும் நம்ம பேட்டரி செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். 4வது பேராமீட்டர் பாத்தீங்கன்னா பேட்டரியோட கெப்பாசிட்டி, அதாவது உங்க ட்ரோன் வந்து எவ்வளவு நேரம் பறக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த கெப்பாசிட்டி டிசைட் ஆகும். ஓகேங்களா? சோ அதனால இந்த 4 பேராமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா இன்வால்வ் ஆகுது ஒரு பேட்டரி செலக்ஷன்ல. சோ இதுல வந்து ஒவ்வொரு பேராமீட்டரையும் நம்ம இன் டீடைலா பார்ப்போம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் பாத்தீங்கன்னா வோல்டேஜ், அதாவது நம்ம ட்ரோன் இப்போ பண்ணிருக்க ட்ரோனுக்கு எவ்வளவு வோல்டேஜ் ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றாப்ப தான் நம்ம பேட்டரி செலக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே எல்லா காம்பவுண்ட்ஸும் ஃபிக்ஸ்டா இருக்கானால இதுல மேக்ஸிமம் வோல்டேஜ் ஆப்ரேட் ஆகுது பாத்தீங்கன்னா இந்த மோட்டர்ஸ் தான். ஓகேவா? மோட்டர்ஸ் வந்து டி மோட்டரோட வெலாக்ஸ் V2207 வெர்ஷன் 3 மோட்டர். ஓகேங்களா? அது 1750 kV மோட்டர் நம்ம செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ அதுல பாத்தீங்கன்னா 1750 kV மோட்டர் வந்து 5 இன்ச் ப்ரொப்பலர் ரன் பண்றதுக்கு வந்து 24 வோல்ட் தேவைப்படுது. ஸோ அப்போ நம்ம 24 வோல்ட்ல ஆப்ரேட் ஆகிற பேட்டரிஸை தான் இதுக்கு யூஸ் பண்ணும். அது கீழே இருக்க 4SO 5SO இல்ல 3SO யூஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா இந்த மோட்டருக்கு மினிமம் 24 வோல்ட் உங்களுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இந்த ஸ்பெசிபிக் கான்ஃபிகரேஷன் FP ட்ரோனுக்கு பாத்தீங்கன்னா 24 வோல்ட் தான் இது. இதே மாதிரி நீங்க உங்க ட்ரோனுக்கு எதுவோ அந்த மோட்டர்ஸ்ல இருக்க எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் வச்சு ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். அந்த வோல்டேஜ் ஏற்றாப்புல தான் நீங்க பேட்டரி செலக்ட் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர். செகண்ட் பேராமீட்டர் என்னன்னா பேட்டரியோட வெயிட் எவ்வளவு இருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரோனோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பாத்துருவோம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ட்ரோனோட வெயிட் பாத்தீங்கன்னா 487 கிராம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து 487 கிராம், அப்ராக்சிமேட்டா ஒரு 500 கிராம் வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து நம்ம ட்ரோனோட எம்டி வெயிட் பேட்டரி இல்லாம 500 கிராம் இருக்கு. யூஸ்வலா ஒரு FPVக்கு மோட்டர் செலக்ட் பண்ணும்போது இங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், கொஞ்சம் கிளியரா கேட்டுக்கோங்க. யூஸ்வலா ஒரு மோட்டர் செலக்ட் பண்ணும்போது FPV ட்ரோனோ இல்ல எந்த ட்ரோனோ, FPV ட்ரோனுக்கு மெயினா பாத்தீங்கன்னா 5:1 10:1 ரேஷியோல தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது உங்களோட டோட்டல் ட்ரோன் வெயிட் இன்க்ளூடிங் பேட்டரியோட 1 கிலோனா நீங்க செலக்ட் பண்ற மோட்டர் வந்து 5 கிலோ த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? சோ அதான் 5:1 இல்ல 10:1. அதாவது உங்க ட்ரோனோட வெயிட் 1 கிலோனா அதோட 10 மடங்கு அதிகமா கொடுக்குற த்ரஸ்ட் கொடுக்குற மோட்டர் தான் நீங்க செலக்ட் பண்ணி உங்க ட்ரோன்ல யூஸ் பண்ணும். அதுதான் வந்து FPV ட்ரோனுக்கான கான்செப்ட். இண்டஸ்ட்ரி ட்ரோனுக்கு இந்த கான்செப்ட் வேற மாதிரி இருக்கும். அது ரேஷியோ அது பின்னாடி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா இந்த வெயிட் ஆல்ரெடி ட்ரோனோட வெயிட் 500 கிராம் இருக்கு. நான் 5:1 ரேஷியோவை இப்போதைக்கு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே உங்க மோட்டர் செலக்ட் பண்ணிட்டனால நம்ம இப்போ மோட்டர் செலக்ட் பண்ண போறதுல அதுல ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்ணி பேட்டரியோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த மோட்டர் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் த்ரஸ்ட் பாத்தீங்கன்னா 1.3 kg தருது. ஓகேங்களா? 100% த்ராட்டில் 1.3 kg into 4 பாத்தீங்கன்னா 5.2 kg. ஸோ இப்போ 5.2 kg வரைக்கும் இந்த மோட்டரால தள்ள முடியும். ஸோ அந்த 5:1 ரேஷியோல பாத்தீங்கன்னா உங்க ட்ரோனோட டோட்டல் வெயிட் இன்க்ளூடிங் பேட்டரியோட பாத்தீங்கன்னா 1 கிலோ தான் இருக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி ஃப்ரேம் வெயிட் பாத்தீங்கன்னா 500 கிராம் வந்துருச்சு. ஓகேங்களா? சோ அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? இன்னும் ஒரு 500 கிராம் தான் இருக்கு. சோ இப்ப நீங்க செலக்ட் பண்ற பேட்டரி பாத்தீங்கன்னா 1/2 கிலோக்குள்ள தான் இருக்கும். புரியுதுங்களா? இதான் இந்த ரிவர்ஸ் கால்குலேஷன். ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இப்போ வந்து 2 பேராமீட்டர் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஒன்னு வோல்டேஜ், இன்னொன்னு ட்ரோனோட வெயிட். ஓகேங்களா? இப்போ 3வது பேராமீட்டர் வந்து எவ்வளவு டிஸ்சார்ஜ் ரேட் இருக்கணும் நம்ம பேட்டரிக்குன்றது. சோ அந்த பேராமீட்டர் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ட்ரோனோட வெயிட் பாத்தீங்கன்னா 1 kg டோட்டல் வெயிட் இன்க்ளூடிங் பேட்டரியோட தெரிஞ்சிச்சு. நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சோ அப்ப இண்டிவிஜுவல் மோட்டர் ஒவ்வொரு மோட்டர் எவ்வளவு த்ரஸ்ட் தரணும்? 250 கிராம் த்ரஸ்ட் தரணும். ஓகேங்களா? சோ அப்ப 250 கிராம் த்ரஸ்ட் தரதுக்கு நம்ம சாட்ல பார்த்தோம்னா 1750 kV மோட்டர் வந்து 5 இன்ச் ப்ரொப்பலர் யூஸ் பண்ணி 250 கிராம் த்ரஸ்ட் தரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 வாட்ஸ் பவர் தேவைப்படுது, இல்ல 5 ஆம்ஸ் கரண்ட் தேவைப்படுது. ஓகேவா? இது வெறும் ஹவர் தான். பட் நம்ம வந்து ஒரு பிகினர் பிளஸ் ஒரு FPV ட்ரோன் யூஸ் பண்ண போறோம். சோ ஒரு 60ல இருந்து 70% த்ராட்டில் நம்ம ரன் பண்ணுவோம். ஓகேங்களா? எப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டன்ஸ் அந்த இதெல்லாம் பண்றதுக்கு வசதியா இருக்கும். சோ அப்ப அதுக்கு பாத்தீங்கன்னா 60 to 70% த்ராட்டில் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 15 ஆம்ஸ் கரண்ட் தேவைப்படுது. ஓகேங்களா? 1 kg ட்ரோனை 60ல இருந்து 70% த்ராட்டில் ஆப்ரேட் பண்ணும்போது ஒரு 15 ஆம்ஸ் கரண்ட் தேவைப்படுது. பவர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 300 வாட்ஸ் பவர் தேவைப்படுது. ஓகேங்களா? 300 to 350 வாட்ஸ் பவர் தேவைப்படுது. சோ அப்ப வந்து ஒரு மோட்டர் வந்து 15 ஆம்ஸ் தேவைப்படுது. ஒரு மோட்டர் வந்து இந்த இதை வந்து அக்ரோபாட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்றதுக்கு 15 ஆம்ஸ் கரண்ட் தேவைப்படுது. ஆனா நம்ம ட்ரோன்ல பாத்தீங்கன்னா 4 மோட்டர் இருக்கா. சோ அப்ப 4 மோட்டருக்கு வந்து 15 into 4 60 ஆம்ஸ். சோ அப்ப வந்து 60 ஆம்ஸ் டிஸ்சார்ஜ் ரேட் தரக்கூடிய பேட்டரி இருந்தால் ரொம்ப நல்லது. இன்கேஸ் இந்த டிஸ்சார்ஜ் ரேட் வந்து கொஞ்சம் மாறும். எப்பன்னா இன்கேஸ் நான் வந்து 60 எல்லாம் பறக்க மாட்டேன் சார், எனக்கு வந்து நான் வந்து 50% த்ராட்டில் பண்ணாலே போதும் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50% த்ராட்டிலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 10 ஆம்ஸ் கரண்ட் ரேட் தான் போதும். இப்போ 10 into 4 பாத்தீங்கன்னா 40 ஆம்ஸ். ஸோ 40 ஆம்ஸ் டிஸ்சார்ஜ் ரேட் தர மாதிரி பேட்டரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம்.
இந்த டிஸ்சார்ஜ் ரேட்ன்றது நம்மளை பொறுத்து. ஓகேங்களா, இது ட்ரோனை பொறுத்தோ இது இல்ல. நான் இவ்வளவுதான் ஆப்ரேட் பண்ண போறேன் அப்படின்னா அதை பொறுத்து அந்த டிஸ்சார்ஜ் ரேட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ற அளவுக்கு நான் யோசிக்கிறேன். ஸோ அதனால ஒரு 60 ஆம்ஸ் டிஸ்சார்ஜ் ரேட் தரணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா 4வது பேராமீட்டர் எவ்வளவு நேரம் உங்க ட்ரோன் பறக்கணும் அப்படின்றது. ஓகேங்களா, எவ்வளவு நேரம் பறக்கணும். யூஸ்வலா FPV பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் பறந்தாலே பெரிய விஷயம். ஓகேங்களா, ஏன்னா அதோட பவர் கன்சம்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு 15 மினிட்ஸ் எனக்கு பறந்தா போதும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கேற்றாப்புல சம் கேல்குலேஷன் போடுவோம். ஓகேங்களா, இப்போ பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன் வெறும் ஹாவர் ஆனா போதும்னா ஒரு மோட்டர் வந்து 5 ஆம்ஸ் கரண்ட் தான் தேவைப்படும். அப்போ 4 மோட்டருக்கு 20 ஆம்ஸ் தேவை. 20 ஆம்ஸ்ன்றது 1 ஹவர் பறக்கிறதுக்கு. பட் எனக்கு 15 மினிட்ஸ் தான் பறக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 ஆம்ஸ்ல பாதி 10 ஆம்ஸ், 10 ஆம்ஸ்ல பாதி 5 ஆம்ஸ். அது ஹாவருக்கு. ஓகேங்களா, 5 ஆம்ஸ் பேட்டரி பேக் தேவைப்படுறது பாத்தீங்கன்னா ஹாவருக்கு. ஆனா எனக்கு ஹாவர் ஆனா பத்தாது. கரெக்டா எய்தர் நம்ம ஒரு 50% த்ராட்ல ரன் பண்ணுவோம், அப்பதான் நம்மளால பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். இல்ல ஒரு 70% த்ராட்ல ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 50% த்ராட்ல பறக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 40 ஆம்ஸ் கரண்ட் தேவைப்படுது. அதே 70% 60-70% பறக்கணும்னா நமக்கு 60 ஆம்ஸ் கரண்ட் தேவைப்படுது 1 ஹவர் பறக்க. ஸோ இப்போ இதுல பாதி பாதி போனீங்கன்னா ஒரு 50% த்ராட்லுக்கு வந்து 40 ஆம்ஸ் தேவை. அதுல 15 மினிட்ஸ் பறக்கணும்னா 10 ஆம்ஸ் தேவை. ஓகேவா, ஒரு 10 ஆம்ஸ் பேட்டரி பேக் இருந்தா 50% த்ராட்டில் பெர்ஃபார்மன்ஸோட உங்களால 15 நிமிஷம் ட்ரோனை பறக்க வைக்க முடியும். அதே 60-70% த்ராட்டில் நான் பெர்ஃபார்மன்ஸோட வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 ஆம்ஸ் கரண்ட் தேவை 1 ஹவர் பறக்க. ஸோ அப்போ வந்து அதுல 15 மினிட்ஸ் பறக்கணும், எனக்கு 15 மினிட்ஸ் பறந்தா போதும்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா 15 ஆம்ஸ் கரண்ட் பேக் பேட்டரி பேக் தேவை. ஓகேங்களா, ஸோ அப்போ 10 ஆம்ஸ் பேட்டரி பேக் 15 ஆம்ஸ் பேட்டரி பேக், 2 பேட்டரி பேக் இப்போ ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். பட் இங்கே தான் ஒரு நியூ ப்ராப்ளம் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க எல்லா பேராமீட்டரும் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆனதுனால நம்மளோட பேட்டரி பேக்கோட வெயிட் 500 கிராம் தான் இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி ட்ரோன் வெயிட் 500 கிராம் போயிடுச்சு, பேட்டரி பேக்கோட வெயிட் 500 கிராம் தான் இருக்கணும். ஆனா ஒரு 10 ஆம்ஸ் பேட்டரி பேக் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 kg வந்துடும். அதே ஒரு 15 ஆம்ஸ் பேட்டரி பேக் பாத்தீங்கன்னா 1.3 இருந்து 1.5 kg வந்துடும். 6S பேட்டரி பேக் நான் சொல்றது. ஸோ அப்போ இந்த 2 பேட்டரி பேக்கும் நம்மளால செலக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று நம்ம நெகோஷியேட் பண்ணி ஆகும். எனக்கு வந்து வெறும் 15 மினிட்ஸ் பறக்கணும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு 5 ஆம்ஸ் பேட்டரி பேக் செலக்ட் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு 500 கிராம் வெயிட்டுக்குள்ள உங்களுக்கு வரும். ஸோ அப்போ அதை வச்சு பண்ணீங்கன்னா 15 மினிட்ஸ் பறக்கும். பட் அது வந்து வெறும் ஹவருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதே வந்து எனக்கு வந்து இல்ல சார் எனக்கு ஸ்பீடா தான் போகணும், எண்டூரன்ஸ் வந்து கம்மியானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா 5 ஆம்ஸ் பேட்டரி பேக் ஃபிக்ஸ்டு. ஏன்னா நமக்கு வெயிட் வந்து 500 கிராம் தான். ஓகேவா, ஸோ 5 ஆம்ஸ் பேட்டரி பேக் வச்சு 15 மினிட்ஸ் பறக்க முடியாது. பட் ஸ்பீட் அதிகமாக போறோம், 60-70 போறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இதை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு 3 to 5 மினிட்ஸ் எண்டூரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எய்தர் நீங்க வந்து ஸ்பீடை வந்து நெகோஷியேட் பண்ணணும், இல்ல உங்களோட எண்டூரன்ஸை நெகோஷியேட் பண்ணணும். அதுக்கேற்றாப்புல தான் நீங்க பேட்டரி பேக் செலக்ட் பண்ணணும். ஸோ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் த பேராமீட்டர்ஸ். அதாவது 4 பேராமீட்டர். ஃபர்ஸ்ட் வோல்டேஜ், செகண்ட் வெயிட், தேர்ட் எவ்வளவு டிஸ்சார்ஜ் ரேட், ஃபோர்த் பாத்தீங்கன்னா எவ்வளவு கரண்ட் தேவைப்படுது. இந்த 4 பேராமீட்டர் ரொம்ப முக்கியம். இந்த 4மே இருக்க பேட்டரி பேக்கை தான் நீங்க செலக்ட் பண்ணணும். இந்த 4ல ஏதாவது ஒன்று மாறுச்சுன்னா அதுக்கேற்றாப்புல உங்களோட பேராமீட்டர்ஸோ இல்ல உங்களோட ட்ரோன் பெர்ஃபார்மன்ஸோ மாறும். சரி, ஓகே. இப்போ நீங்க இது வரைக்கும் வீடியோ பாத்துட்டீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகேவா, என்னன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரோன்ஸ் எல்லாம் நிறைய பாத்துருக்கீங்களா, அதாவது DJI இல்ல மத்த இந்தியன் ட்ரோன் பிராண்ட்ஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களா, அவங்க எல்லாம் எண்டூரன்ஸ் சொல்லி ஒரு பேராமீட்டர் மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது எவ்வளவு நேரம் எங்க ட்ரோன் பறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பேராமீட்டர் மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, சோ அந்த பர்டிகுலர் எண்டூரன்ஸோட மீனிங் என்ன தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கான ஆன்சரை நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகேங்களா.